ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரை எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். இப்போ பொன்னாங்கண்ணி கீரை வளர்க்குறது ரொம்ப ஈஸி. குச்சியை நட்டு வச்சாலே போதும். இது நான் ஒரு வாஷிங் மிஷின் மேலே வரும்ல, அந்த தெர்மோகோல் பாக்ஸில் தான் இந்த கீரையை வச்சுருக்கேன். அது தவிர கொய்யா செடியோட கீழையும் அதை சுற்றியும் கீரை பொன்னாங்கண்ணி கீரை நட்டு வச்சுருக்கேன். இந்த 2 பாட்டில் எனக்கு கீரை கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது நல்ல ஆர்கானிக்கான கீரை, நல்ல கலப்படம் இல்லாத கீரை நமக்கு கிடைக்கும். இப்படி சாப்பிட்டா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கிடைக்கும். கீரையும் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பறித்து வைக்கிறதுனால நமக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி நல்லா கிடைக்கும். அதாவது இந்த கீரை வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இது மழை காலத்துலேயும் ஒன்றும் செய்யாது. இந்த கீரை அழுகி போகாது. இது மணத்தக்காளி கீரை அதெல்லாம் வளர்க்கலாம், மழை காலத்துலேயும் வளர்க்கலாம். அதாவது இந்த கீரையை நான் 5-6 தடவை அறுவடை பண்ணி எடுத்துட்டேன். இனிமேல் இது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அறுவடை. அதனால் இனிமேல் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வேறு குச்சியை வச்சு நம்ம திருப்பியும் பொன்னாங்கண்ணி கீரையை வளர்க்கலாம். இது சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பச்சையை விட சிவப்பு கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண் பார்வை நல்லா தெரியும். அதனால் இந்த கீரையை எல்லோரும் வளர்த்து வீட்டிலையே வளர்த்து நம்ம அறுவடை எடுக்கலாம். நல்லா ஆரோக்கியமாக நம்ம வீட்டில் வளர்த்தோம்னா நம்ம சாப்பிட்லாம். கலப்படம் இல்லாத கீரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.